ஹலோ ஹலோ மம்மி, நான் வினோத் பேசுறேன். வினோத், எப்படிமா இருக்க? என்ன மறந்துட்டல மம்மி? இல்லடா வினோத், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, என்ன மறந்துட்டேன். இல்லனா இன்னைக்கு என்ன பார்க்க வந்திருப்பல. இன்னைக்கு என்ன டேன்னு ஞாபகம் இருக்கா? என்னோட பர்த்டே. நீயும் டாடியும் வருவீங்கன்னு நான் காலையில இருந்து எவ்வளவு ஆசையா எதிர்பார்த்துட்டு இருந்தேன் தெரியுமா? நீ என்ன மறந்துட்ட மம்மி. வினோத், வினோத், பாரோட சேர்ந்துக்கிட்டு நீங்களும் சப்போர்ட் பண்ணி பேசிங்களே, இப்போ பாத்தீங்களா என்ன பிரச்சனை எல்லாம் வந்திருக்குன்னு? மாப்பிள்ள, இந்த மாதிரி நடக்கும் நானும் எதிர்பார்க்கல, பாரும் எதிர்பார்க்கல. நல்லது நடக்கும் நினைச்சோம், இந்த மாதிரி நடந்து போச்சு. என்ன செய்யறது மாப்பிள்ள? அந்த சந்தோஷ் பார்வை கை நீட்டி அடிச்சது மட்டும் இல்ல, மீனா கிட்ட இருந்து 200 பவுண்ட் நகையை ஏமாத்தி வாங்கியிருக்கான். ஆனா இந்த விஷயம் பார்வதியோட கவனத்துக்கு வராம ரொம்ப சாமர்த்தியமா பண்ணிருக்கான். நேற்று நடந்த பிரச்சனையில நீங்களாம் போனதுக்கு அப்புறம் நான் அவனை வெளில போடான்னு சத்தம் போட்டேன். அதுக்கு அவன், நீங்க என்ன வெளியில போக சொன்னா எல்லா உண்மையும் நான் மீனா கிட்ட சொல்லிடுவேன், அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றேன் மாப்பிள்ள. அந்த ஒரு காரணத்தை வச்சுதான் அவன் நம்ம எல்லாரையும் பயமுறுத்திட்டு வரான். ஆனா திடீர்னு அவன் இந்த மாதிரி எல்லாம் எதுக்காக நடந்துக்கிறான்னு புரியலையே. இதுக்கு ஏதோ காரணம் இருக்கு மாப்பிள்ள. இருக்கு, காரணம் இருக்கு. என்ன காரணம்? நேரம் வரும்போது நானே சொல்றேன். ரொம்ப குழப்பறீங்க. சரி, அந்த நகை எங்க? என்ன செய்ய போறீங்க? நான் சொல்றத செய். அந்த நகையெல்லாம் உனக்கு போட்டு அழகு பார்க்கறேன். என்ன செய்யணும்? என்ன பாரு, என்னாச்சு? வினோத் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு வினோத்தோட பர்த்டே. என்னங்க பண்றது? நமக்கு இருக்கிற மத்த டென்ஷன்ல அவனுக்கு இன்னைக்கு பர்த்டேங்கிற விஷயத்த 2 பேருமே மறந்துட்டோம். என்னங்க இதுக்கெல்லாம் காரணம் இவதானேன்னு என் கண்ணத்துல அறையணும்னு உங்களுக்கு தோணுதில்ல? இல்ல பாரோ, உன்னோட யோசனை எல்லாம் அப்பவே பிடிவாதமா நின்னு தடுத்து நிறுத்தாம இப்படி எல்லாம் மீற விட்டுட்டுமேன்னு ஏன் கண்ணத்துல அறையணும்னு தோணுது. ஹலோ, சிவா சாருங்களா?
ஆமாங்க. நான் வினோத்தோட ஹாஸ்டல் வார்டன் பேசுகிறேன் சார். சொல்லுங்க சார். அது மத்தியானத்துலேருந்து வினோத் ஹாஸ்டலில் காணோம் சார். காணுமா? என்ன சார் சொல்றீங்க? ஆமாம் சார், நீங்கள் முதல்ல கிளம்பி வாங்களேன் ப்ளீஸ். நான் வரேன் சார். என்னங்க என்ன ஆச்சு? வினோத்தை ஹாஸ்டல்ல காணுமா? ஐயோ வா. மேடம் வாங்க சிவா, உட்காருங்க. மேடம், வினோத் எப்படி காணாம போனா? லஞ்ச் அவர்ல ஒரு லேடி வந்து கூட்டிட்டு போனதா கூட இருந்த பசங்க சொன்னாங்க. ஒருவேளை உங்க வீட்ல இருந்து யாராவது வந்து கூட்டிட்டு போயிருப்பாங்களோன்னு சந்தேகப்பட்டு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி இங்க வர சொன்னேன். அவன் வீட்டுக்கு வந்திருந்தா மாமா எனக்கு ஃபோன் பண்ணிருப்பாரு. நீங்க இப்ப எங்க இருந்து வரீங்க? நாங்க ஹாஸ்பிடல்ல இருந்து நேரா வரோம் மேடம். அப்ப நீங்க இங்க இருந்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பாருங்களேன். ஒரே நிமிஷம். மீனா எடுத்தா பிரச்சனை ஆகும். இந்த நீயே பேச. ஹலோ, அப்பா நான் பாரு பேசுறேன். சொல்லுமா. வினோத் அங்க வந்தானப்பா? இல்லையே, ஏமா கேக்குற? இல்ல, நாங்க இப்போ ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கோம். அவன் இங்க இல்ல. யாரோ ஒரு லேடி வந்து கூட்டிட்டு போனதா சொன்னாங்க. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, அதான் வீட்டுக்கு ஒருவேளை வந்திருப்பானு நினைச்சு ஃபோன் பண்ணேன். சரிப்பா, நாங்க வீட்டுக்கு வந்துடுறோம். இந்த விஷயத்தை நீங்க யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். சரிம்மா. தைரியமா இரு, அழாத பாரு. குட் மார்னிங். உட்காருங்க. தேங்க் யூ. இவங்க தான் வினோத்தோட பேரண்ட்ஸ். ஹலோ. ஹலோ சார். சொல்லுங்க, பையனை எப்ப இருந்து காணோம்? லஞ்ச் அவர்ல இருந்து காணோம். சார், அதுக்கு முன்னாடி என் பையன் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினான் சார். இன்னைக்கு அவனோட பர்த்டே சார். எந்த நம்பர்ல இருந்து பேசுனாங்கன்னு நம்பர் கொடுக்க முடியுமா? இந்த நம்பர்ல இருந்து தான் சார். லஞ்ச் அவர்ல வந்து ஒரு லேடி கூட்டிட்டு போனதா கூட இருந்த பசங்க சொன்னாங்க. வினோத் கூப்பிட்ட உடனே போயிருக்கானா உனக்கு தெரிஞ்சவங்களா தான் இருக்கணும். அப்படி யார் மேலேயாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? இல்ல சார், அப்படி யாரும் இல்ல. அப்போ இதுல வேற யாரோ சம்பந்தப்பட்டிருக்கணும். சரி, நீங்க தைரியமா வீட்டுக்கு போங்க. நான் இப்பவே எல்லா ஸ்டேஷனுக்கும் உடனடியாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். உங்களுக்கு ஏதாவது ஃபோன் கால் வந்தா இமிடியேட்டா என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. சரி சார், தேங்க்யூ சார். வினோத்தோட போட்டோ இப்போ ஏதாவது இருக்கா? இருக்கு. 1 செகண்ட் சார். இந்தாங்க சார். ஓகே மேடம், கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, தேங்க் யூ நான் சார். கிளம்புறேன். ஓகே சார். சாரி மிஸ்டர் சிவா, எங்க ஸ்கூல்ல இது மாதிரி நடக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நாங்க எப்பவும் கேர்ஃபுல்லா தான் இருப்போம். இந்த தடவை தான் ஏதோ மிஸ்டேக் நடந்துடுச்சு. தைரியமா நீங்க வீட்டுக்கு போங்க. வினோத் கண்டிப்பா திரும்ப கிடைச்சிருவான். சரி மேம், வா பாரு போலாம். ஏ பாரோ, பாரோ, எதுக்கு தேவையில்லாம அழுற? அவனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியலையேங்க. அநியாயமா நானே என் பையனை தொலைச்சிட்டேனே. பாரோ, வினோத் எங்கேயும் போயிருக்க மாட்டான், திரும்ப வந்துருவான். தைரியமா இரு ப்ளீஸ். போய் உட்காரு, உட்காரு.
ஹலோ என்ன சிவா சார், உன் புள்ளைய போலீஸ் கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்கங்கிற தைரியத்துல பொண்டாட்டியோட பீச்சில் காத்து வாங்கிட்டு இருக்கியா? சிவா, உன் புள்ள வினோத் ஏன் கஸ்டடியில தான் இருக்கான். போலீஸால என்னை நெருங்கவே முடியாது. அது வந்து சிவா, நமக்குள்ள ஒரு டீலிங் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? வெயிட் அண்ட் see. ஹலோ 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 என்னங்க? யாருங்க போன்ல? எவ்வளவு ஒருத்தர் பேசுறான். நம்ம வினோத அவன் கஸ்டடியில தான் வச்சிருக்கானா. ஐயோ நமக்குள்ள ஒரு டீலிங் இருக்கு, அது அப்புறமா சொல்றேன்னு போனே கட் பண்ணிட்டான். ஐயோ வினோ. சரி சரி கிளம்பாரோம். நம்ம முதல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இல்லங்க, வேணாம். போலீஸ்ல எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம். வினோத்தை வேற அவங்க கஸ்டடியில வச்சிருக்காங்க. போலீஸ்க்கு போற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா குழந்தை ஏதாவது பண்ணிட போறாங்க. வேணாங்க. சரி வா வா வீட்டுக்கு போலாம். வா வா போலாம். பா பாரு, என்னாச்சுமா? மீனா எங்கம்மா? மாடியில் இருக்கா? குழந்தை கிடைச்சானா இல்லையா? இல்ல அத்தை. யாரோ வினோத கடத்தி வச்சு ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க. என்ன செய்ய போறீங்க மாப்பிள்ள? அவனுக்கும் எனக்கும் ஏதோ டீலிங் இருக்கான். திரும்பவும் கூப்பிடுறதா சொல்லியிருக்கான். மீனா, கொஞ்சம் காஃபி கொண்டு வரியா? சரிக்கா. என்ன எல்லாரும் டீப் திங்கிங்ல இருக்கீங்க? வாட், என்னை எப்படி வெளியில் அனுப்புறதுன்னு சதி திட்டம் போட்டுட்டு இருக்கீங்களா? இந்தாங்க சார் காஃபி. இல்லை வேணா, இந்த நேரத்தில் எனக்கு டீ காஃபி எல்லாம் சாப்பிட்டு பழக்கம் இல்லை. சார் கொடுங்க சார் டீ. தேங்க்ஸ். பாரு, வினோத்தை பார்க்க ஸ்கூலுக்கு போயிருந்தியாமே? ஆமா, போயிருந்தேன். பார்த்து பேசுனியா? என்ன சொன்னா? பேசுனங்க. நல்லா படிக்க வேணாம். ஓகே. பொய் சொல்ல போறேன், பொய் சொல்ல போறேன். ஹலோ ஹலோ சிவா சார், நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். உங்க சன்னை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? எதுவும் கிடைக்கல சார். ஓகே, டோன்ட் வரி, நான் ஃபாலோ பண்ணிட்டு அப்புறம் கூப்பிடுறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே பை. ஹலோ
உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்காக என் பையனை பிடிச்சி வச்சிருக்கீங்க? அதை அவ்வளோ சீக்கிரம் சொல்லிடுவோமா? நீ எவ்வளோக்கு எவ்வளோ தவிக்கிறியோ அவ்வளோக்கு அவ்வளோ நாங்கள் சந்தோஷப்படுவோம். எதுக்காக எங்களை இப்படி சித்திரவதை பண்றீங்க? நாங்க உங்களுக்கு என்ன பாவம் செஞ்சோம்? பாத்தியா, ரொம்ப அவசரப்படுறியே, கொஞ்சம் வெயிட் பண்ணுமா. நமக்குள்ள பேச வேண்டியது நிறைய இருக்குது. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க ப்ளீஸ். மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தாய். சின்ன சின்ன ஊடலோடு சிரிக்க ஏன் மறந்தாய்? கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே. காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே